வணக்கம். நம்மளே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது யாராவது வந்து நான் ஒன்றும் இல்லை, உன் வாழ்க்கை உன் கையில் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வருமா? ஆனால் அந்த வார்த்தையில் ஒரு உண்மை இருக்குது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தேடி போகிறதில்ல. நிறைய பிரச்சனை தானாக வரதான் செய்யுது. அதெல்லாம் நம்ம அதை தவிர்க்க முடியாது தான். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி? 3 விஷயம் நமக்குள்ளே எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்குது. தாட்ஸ், எண்ணங்கள், கரெக்டாக? ஃபீலிங், நம்மளோட உணர்ச்சிகள். சில நேரம் கோவமாக இருக்கலாம், சில நேரம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை பயம் வரலாம். இந்த மாதிரி நம்மளோட உணர்ச்சிகள். இன்னொன்று நமக்கு செய்யக்கூடிய செயல்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த 3ம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டியது தாட், ஃபீலிங், பிஹேவியர். அவன் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு இன்னொருத்தருடைய தாட், ஃபீலிங், பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடிகிறது நம்ம தாட், நம்ம எண்ணம், நம்ம ஃபீலிங், நம்ம உணர்ச்சிகள், நம்ம பிஹேவியர், நம்ம செயல்கள். ஸோ பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எதிர்கொள்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்னு. அவ்வளோதான். ஸோ தாட், ஃபீலிங், பிஹேவியர். உங்களோட தாட், உங்களோட ஃபீலிங், உங்களோட பிஹேவியர் உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. டாட்டா.